அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு ராகுல் காந்தி செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் இதனால் உத்தரப்பிரதேச எல்லையில் பதற்றம் நீடிப்பதாகவும் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. எல்லையிலேயே ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்த போலீசார் அங்கு முற்பட்டிருக்கிறார்கள். எனவே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. எல்லையில் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த உத்தரப்பிரதேச எல்லையில் பதற்றமானது தற்போது நீடித்து வருகிறது. என்ன காரணம்? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா ஆகியோர் இன்று சம்பல் பகுதிக்கு செல்கிறார்கள். எனவே அவர்களை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஏராளமான காவலர்களும் பாதுகாப்பு வீரர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் காவலர்களுக்கும் அதே போல காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடுமையான காரசார விவாதங்களும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி, அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய எம்பி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரசினுடைய முக்கிய சில எம்பிக்கள், அவர்களுடைய கட்சி தலைவர்கள் என சம்பல் மாவட்டத்தில் வன்முறை நடந்த இடத்திலே அவர்கள் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் அவர்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கவும், அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்வதற்காகவும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் உள்ளே நுழைய விடாமல் மாவட்ட நிர்வாகம் தற்போது பாதுகாவலர்கள் கொண்டு காவலர்கள் கொண்டு தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்கள் அரண் போல நின்று வெளிநபர்கள் உள்ளே வரவிடாமல் தடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், கடந்த நவம்பர் 19ஆம் தேதி அந்த மசூதியிலே ஹரிஹர் கோவில் இருப்பதாக ஒரு மனுவை தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே முதலில் ஆய்வு செய்யப்பட்ட போது சம்பலிலே பதற்றம் நிலவியது. அது மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மசூதிக்கு அருகே ஏராளமான மக்கள் கூடி ஆய்வுக்குழு மீண்டும் பணியை தொடங்கிய போது கோஷங்களை எழுப்ப தொடங்கினார்கள். அப்போது பாதுகாப்பு படை வீரர்களுடன் மோதலில் ஈடுபட்ட அவர்கள் வாகனங்களை எரித்தும் கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த வன்முறையிலே 4 பேர் பலியாகினர். மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் இந்த தரப்பில் காயமடைந்திருந்தார்கள். எனவே ஒரு கலவரமாக, ஒரு பெரும் சர்ச்சையாக அந்த இடம் மாறியிருந்த நிலையில் சம்பல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். வெளிநபர்கள் இந்த இடத்திற்கு டிசம்பர் 10ஆம் தேதி வரை உள்ளே நுழையக்கூடாது. ஏனென்றால் இந்த இடம் ஒரு மத பிரச்சனை போன்று வெடிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்ற காரணங்களை கூறி வெளிநபர்களோ அரசியல் கட்சியினரோ இந்த இதற்கு சம்பந்தம் இல்லாத, இந்த பகுதிகளுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களோ உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது என சம்பல் மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திர சன்சியா தெரிவித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையிலே தற்போது காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி தரப்பில் நாங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால் அவர்களை சந்தித்து என்ன நடந்தது என்ற விவரங்களை கேட்டறிய வேண்டும். எனவே நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும், எங்களது தலைவரை அனுமதியுங்கள் என்று கூறி காவலர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இங்கு போலீசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.